Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி and refreshing ஆன watermelon lassi எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சிருங்க. ஒரு 10 minutes ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்லைஸ் வாட்டர்மெலான் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான கர்ட் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கட்டும். இப்போ ஒரு கரண்டி ரூ அப்ஸா இல்லைனா ரோஸ் சிரப் இருக்கும், அது சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஹனி இருந்தால் ஹனியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா சப்ஜா சீட்ஸ், அது சேர்த்துக்கலாம். இப்போ லஸ்ஸி சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸும் அந்த லஸ்ஸியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக சாப் பண்ண வாட்டர்மெலான் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னோட வீடியோ வந்து இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.